விடுதலை புலிகளுடைய தடையை நீக்க சொல்லி வழக்கு தாக்கல் செய்வதாக இருக்கிறது. உலகத்தமிழ் பரப்பெங்கிலும் நான் நினைக்கிறேன் இப்ப கதைச்சு கொண்டிருக்கிறதன் படி பார்த்தால் 6 லட்சம் விடுதலை புலிகள் இருக்கிறோம். நாங்கள் இழந்தது எங்களுடைய இந்த யுத்தத்திலே நாங்கள் தோற்கடிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்ச ஒரு விடயம். அது பல வேறு காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான விடயம் தலைமைத்துவம் வகிக்கக்கூடியவர்களை நாங்கள் தளபதிகளை இழந்தது. இறுதி யுத்தத்திலே பல லோரிக்கணக்கான வெடிபொருட்கள் எண்ணெய் ஊற்றி கொளுத்தப்பட்டது. போராடும் திறன் எங்களுடைய முடக்கப்பட்டு நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோம். ஆனால் களமுனையிலே நின்றவர்களிடம் இறுதி சண்டையிலே தோட்டாக்கள் இல்லாமல் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 95% முன்னாள் போராளிகள் கூலி வேலைகளாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த விடுதலை போராட்டத்தையும் விடுதலை புலிகளையும் வைத்துக்கொண்டு அசூல் வேண்டதுக்கும், அதாவது அரசியல் தஞ்சத்தை வேண்டுவதற்கும் பல புலம்பெயர் அமைப்புகள் அரசாங்கத்தோடு ஐக்கியமாகிவிட்டன. ஆகவே நாங்கள் யாரை நம்புவது என்று தெரியாமல் இந்த போராடிய சமூகம் இன்றைக்கும் தெருவில் தான் நிற்கிறோம். அன்பார்ந்த உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் சொல்ல போற விடயம் மிக முக்கியமானது. விடுதலை புலிகளுடைய தடையை நீக்குவது தொடர்பானது. ஆகவே மிக உன்னிப்பாக இந்த பதிவை பார்ப்பீங்கள் என்று நான் நம்புகிறேன். எம்மவர்களும் சரி, எதிரிகளும் சரி, நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரணமான ஒரு வெப்பநிலை காரணமாக மொட்டையை வலிச்சு போட்டு இந்த பதிவை போடுறேன். ஆகவே முட்டந்தலை மிக கேவலமாக இருக்கிறன்ற அடிப்படையில் கண்ணாடியை போட்டுக்கொள்கிறேன். வயசும் அப்படித்தான். ஆகவே கண்ணாடியை தலையிலேயாவது போட்டுக்கொள்கிறேன், மன்னிச்சு கொள்ளுவான். அரவிந்தன் தலையில் கண்ணாடியெல்லாம் போட்டு கதைக்கிறான்னு சொல்லாமல் அந்த தலை எனக்கே பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. அதால் கண்ணாடியை போட்டுக்கொண்டு கதைக்கிறேன். உலக வாழ் மக்களே, ஈழத்தமிழ் மக்களே, அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். உங்களுக்கு 1 மாத கால இடைவெளியை தருகிறேன். ஏனென்று கேட்டால், இலங்கையிலே விடுதலை புலிகளுடைய தடையை நீக்க சொல்லி வழக்கு தாக்கல் செய்வதாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், இன்றைக்கு விடுதலை புலிகளை வைத்துக்கொண்டு இங்கேயும் சரி, தமிழர்கள் தரப்பிலும் சரி, சிங்கள தரப்பிலும் சரி, புலம்பெயர் நாடுகளிலும் சரி, ஏனைய நாடுகளும் சரி, இந்த விடுதலை புலி அரசியல் என்றது ஒரு பெரிய விடயமாக இருக்கிறது. தமிழ் மக்களுக்கு எந்த விதமான ஒரு நலன்களும் அற்று 17 வருடங்கள் கடந்து எங்களுடைய நிலைமை, ஆகவே எங்கள் அனைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறதாக நான் உணர்றேன். ஆகவே எங்களுடைய இந்த விடுதலை போராட்டத்தை வைத்துக்கொண்டு தற்போதும் தங்களுடைய வாழ்க்கைக்காக, பொருளாதாரத்துக்காக ஓடுபவர்களுக்காக நான் இந்த பதிவை போடுறேன். ஏனென்று கேட்டால், இதால உங்களுடைய தனிப்பட்ட ரீதியான வாழ்க்கை நலன்கள் பாதிக்கப்பட்டால் அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. ஏனென்று கேட்டால், இங்கே உலகத்தமிழ் பரப்பெங்கிலும் நான் நினைக்கிறேன் இப்ப கதைச்சு கொண்டிருக்கிறதன் படி பார்த்தால் 6 லட்சம் விடுதலை புலிகள் இருக்கிறோம் அன்னளவாக. அதை விட கூடி நாங்கள் அரசியல் தஞ்சங்களை பெற்றிருக்கிறார்கள். இங்கே 19,000 12,000 உணர்வால் அளிக்கப்பட்டவர்கள், 2,000க்கும் மேற்பட்டவர்கள் சிறைச்சாலைகளில் இருந்து கைது செய்யப்பட்டு வந்தவர்கள், கைது செய்யப்படாமல் கண்காணிப்பில் இருக்கிறவர்கள் 4,200 பேருக்கு மேல் என்று சொல்லி 19,000 20,000 பேர் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறுதி சண்டைக்கு ஒருத்தரும் இல்லை. நாங்கள் தலைமைத்துவங்களை இழந்தாங்க. தலைமைத்துவம் சொல்லி சொல்றது எங்களுடைய பொறுப்பாளர்கள், எங்களுடைய தளபதிகள், அதாவது வழிகாட்டுபவர்களை நாங்கள் இழந்தது எங்களுடைய இந்த யுத்தத்திலே நாங்கள் தோற்கடிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்ச ஒரு விடயம். அது பல வேறு காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான விடயம் தலைமைத்துவம் வகிக்கக்கூடியவர்களை நாங்கள் தளபதிகளை இழந்தது. ஆகவே வழிகாட்டுதல் அற்ற ஒரு நிலைமையிலே நாங்கள் இந்த யுத்தத்திலே, ஏனென்று கேட்டால் இறுதி யுத்தத்திலே பல லோரிக்கணக்கான வெடிபொருட்கள் எண்ணெய் ஊற்றி கொளுத்தப்பட்டது. அதை விட மக்களோட மக்களாக பல ஆயிரக்கணக்கான போராளிகள் இருந்தார்கள். ஆனால் நாங்கள் போராடும் திறன் எங்களுடைய முடக்கப்பட்டு நாங்கள்
தோற்கடிக்கப்பட்டோம். ஆனால் களமுனையிலே நின்றவர்களிடம் இறுதி சண்டையிலே தோட்டாக்கள் இல்லாமல் அவர்களுடைய தோட்டா தீர்ந்து தான் இந்த யுத்தம் முடிவுக்கு வந்தது. ஆகவே இன்றைக்கு 17 வருடங்கள் ஆகியும் இங்கே எங்களுடைய அரசியலை பேசுவதிலே நிறைய இடர்பாடுகள் இருக்கின்றது. போராளிகளான பல தளபதிகள் பதுங்கி கொண்டார்கள். ஏனைய போராளிகளுக்கு மிகவும் உறுதியாகவும் அல்லது உணர்வோடும் இருக்கக்கூடிய பல போராளிகள் தங்களுடைய வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், அன்றாட வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். புலம்பெயர் தேசத்திலே 35 லட்சத்துக்கு மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் இருந்தும் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 95% முன்னாள் போராளிகள் கூலி வேலைகளாக இருக்கிறார்கள். கூலி வேலை அல்லது அவர்களுடைய சொந்த வாழ்க்கைக்காக ஒரு நாள் அவர்கள் வேலைக்கு போகாவிட்டால் அவர்களுடைய குடும்பத்தை பராமரிக்க முடியாதவர்களாக, இன்னும் பலர் திருமணம் செய்யாதவர்களாக, பல பேருக்கு திருமண வாழ்க்கையை பற்றி சிந்திக்க முடியாதவர்களாக, போர்க்காயங்கள் வேறு ஏதோ ஒரு காரணங்களால திருமண வாழ்க்கை பற்றி சிந்திக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இதை பற்றி புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது, நான் எல்லாரையும் சொல்றதாக நீங்கள் தொப்பியை போட்டுக்கொள்ள வேண்டாம், மொத்த சமூகமாக நீங்கள் ஒரு 5% 10% கரிசனையோடு இருக்கிறீர்கள் என்றால் அது உண்மை. மொத்த பேருக்கும் ஏதாவது கவலை இருக்கிறதா என்றால் அப்படி இல்லை. ஆனால் இன்றைக்கும் இந்த விடுதலை போராட்டத்தையும் விடுதலை புலிகளையும் வைத்துக்கொண்டு அசூல் வேண்டதுக்கும், அதாவது அரசியல் தஞ்சத்தை வேண்டுபவருக்கும் அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக இருக்கிறீங்களே, இங்கே உள்ள அந்த யுத்தத்திலே பங்கு பற்றிய போராளிகள் தொடர்பாக இந்த கரிசனை இல்லை. ஆகவே யுத்தத்திலே பங்கு பற்றிய ஒரு போராளியாக இந்த விடுதலை போராட்டத்திலே இருந்தவன் என்ற அடிப்படையிலே எனக்கான கடமையாக நான் யோசிக்கிறேன். இன்று இங்கே செயற்பாட்டு தளத்திலிருந்து வேலை செய்பவர்கள் மிக குறைந்தளவானவர்களாக இருக்கிறார்கள், அல்லது அவர்களுக்கு நிறைய பொருளாதார சிக்கல்கள் இருக்கிறது, அவர்களுடைய வாழ்வியல் முடக்கப்பட்டிருக்கின்றது, பயங்கரவாத தடைச்சட்டம் போன்ற பல சட்டங்களுக்குள்ளே அவர்கள் பயமுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஒரு கைதிகளாக இருந்து கொண்டு போராடும் நிலையில் இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய இந்த செயற்பாட்டு திறனை அதிகரிப்பதற்காகவும் ஜனநாயக ரீதியிலே, எங்களுக்கு வேறு தெரிவில்லாத ஒரு சந்தர்ப்பத்திலே ஜனநாயக ரீதியிலே தேர்தல் முறைக்கு முன்னாள் போராளிகளை, விடுதலை புலி அமைப்பில் இருந்தவர்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருப்பதனூடாக ஏனைய ஆயுத குழுக்களுக்கு இங்கே இருந்த ஜனநாயக தன்மை போன்று விடுதலை புலிகளுக்கும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே நாங்கள் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டியவர்களாக, தமிழ் மக்களுடைய தீர்வை பேச வேண்டியவர்களாக, தமிழ் மக்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக நான் சிந்திக்கிறேன். அதிலே நானும் ஒரு ஆளாக இருந்து கொண்டிருக்கிறேன். நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல வர விஷயம், 1 மாத காலம் நீங்கள் விடுதலை புலிகளை சாட்டி கொண்டு வெளிநாடுகளுக்கு தப்பியோட வேண்டியவர்களாக இப்பயே ஓடிக்கொள்ளுங்கோ. பிறகு எங்களை குற்றி சொல்ல வேண்டாம், எங்களுக்கு அரசியல் தஞ்சத்தை தரவில்லை அல்லது இப்படியான காரணங்களை காட்ட முடியாததுக்கு அரவிந்தன் போன்ற ஒரு துரோகிகள் தான் எங்களுக்கு காரணமாக அமைகிறார்கள் என்று சொல்றதை விட, அதே நேரம் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களும் இங்கே தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை நடத்துவதற்கு சில குழுக்களை, நபர்களை தெரிவு செய்து தங்களுடைய வேலை திட்டங்களை 17 வருடங்களாக கொண்டு போய் கொண்டிருக்கிறார்களே ஒழிய இந்த போராளிகளை ஒருங்கிணைக்க வேண்டும், போராளிகளை நாங்கள் மேல கொண்டு வந்து எங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை முன்னுக்கு கொண்டு போகணும் என்ற இந்த கரிசனையும் அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே அவர்கள் அரசாங்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அரசாங்கத்தோடு நல்லிணக்கத்தை பேணுகிறார்கள், பல புலம்பெயர் அமைப்புகள் அரசாங்கத்தோடு ஐக்கியமாகிவிட்டன. ஆகவே நாங்கள் யாரை நம்புவது என்று தெரியாமல் இந்த போராடிய சமூகம் இன்றைக்கும் தெருவில் தான் நிற்கிறோம். ஆகவே இந்த போராடிய சமூகம் எங்களுடைய மக்களுக்காக இனியும் போராடும் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கை பூராக ஏதோ ஒரு போராட்டத்தோடு தான் அவர்கள் இருக்க போறார்கள். அது நல்ல வழியிலே அமையட்டும். அவர்கள் எங்கள் மக்களுடைய ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுப்பதற்காக, எங்களுக்கு ஒரு சுயாட்சி பிரதேசத்தை பெற்றுக்கொள்வதற்காக, தமிழ் மக்களுடைய இறைமையை, தேசியத்தை, எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை பாதுகாப்பதற்காக அவர்கள் போராடுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அதன் அடிப்படையிலே இலங்கையிலே அது நடக்கும் நடக்காதுன்றதை பற்றி நீங்கள் விவாதிப்பதை விட்டுவிட்டு ஒரு வழக்கு தாக்கலை செய்ய இருக்கிறேன். தமிழீழ விடுதலை புலிகள் என்ற அமைப்பின் மீதான தடையை நீக்க கோரி வழக்கு தாக்கலை செய்ய இருக்கின்றேன். அந்த வழக்கு தாக்கல் சாதகமாக அமையலாம் அல்லது பாதகமாக அமையலாம். 17 வருடங்களுக்கு பிறகாவது எங்களுக்கான ஒரு அரசியலிலே நாங்கள் பயணிப்பதற்கான எங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு அது வாய்ப்பாக இருக்குமா என்பது தொடர்பாக அந்த வழக்கு தாக்கலை செய்ய இருக்கிறேன். ஆகவே இதை வைத்துக்கொண்டு பிழைப்பவர்கள் 1 மாதத்துக்குள் பிழைத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அந்த வழக்கு தாக்கலை செய்ய இருக்கிறேன். அதே நேரம் இது வெற்றி அளிக்கலாம், தோல்வி அளிக்கலாம். இது ஒரு கருத்துருவாக்கமாக கொண்டு போறதுக்கு வலிக்கிறேன். ஆகவே எனக்கு நிறைந்த பிரச்சனைகள் வரலாம். இதனூடாக அரசாங்க தரப்பிலேயும் சரி, வெளித்தரப்பிலே இருந்தும் சரி, எங்களுக்கு முதுகிலே குத்தக்கூடிய போராளிகளும் சரி, கூட இருந்தே காட்டி கொடுப்பவர்களும் சரி,
சும்மா இருக்க போவதில்லை. ஆனால் நானும் சும்மா இருக்க போவதில்லை. ஆகவே ஜனநாயக ரீதியாக எங்கள் மீதான தடையை நீக்குங்கள். நாங்கள் அரசியலிலே ஈடுபடுவதற்கு அது பெரும் தடையாக இருக்கின்றது. ஒரு தீர்வு தொடர்பாக விடுதலை புலி போராளிகளை இணைக்காமல் ஒரு போரிட்ட தரப்பாக அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது இலங்கையிலே ஒரு பெரிய இடையூறு. அவர்கள் ஜனநாயக ரீதியாக விடுதலை புலி போராளிகளை நடை பயில்வதற்கு தடை ஏற்படுத்துவார்களாக இருந்தால், அதை அவர்கள் மறுப்பார்களாக இருந்தால், அதனுடைய விளைவையும் இந்த இனவாத அரசு பொறுப்பேற்க வேண்டிய தேவை ஒன்று பெறும். ஆகவே எங்களுடைய அந்த பந்தை அவர்கள் பக்கத்தில் எறிவது சிறப்பானதாக இருக்கும் என்று நான் நம்புறேன். ஆகவே நீங்கள் என்னை விமர்சிப்பதை விட்டு போட்டு ஆக்கப்பூர்வமாக எதுவும் செய்யணும்னு சொல்லிச்சினால் உறுதுணையாக இருங்கள். நன்றி, வணக்கம்.